திரும்பி வருவது எப்படி அப்படிங்கிறதுல இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். நிறைய காரியங்களை பாக் பார்க்கலாம். ஆனா ஒரு மனிதனை மட்டும் இன்னைக்கு ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ணிட்டு அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில இருந்து என்ன கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்படுகிறேன். ஆஹ் வசனம் சொல்லுகிறது, தாவீதை குறித்து நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். தாவீதை குறித்து எல்லாருக்கும் தெரியும். தேவன் தாவீதுக்கு சொன்ன ஒரு வார்த்தை, அவனை குறித்து கொடுத்த ஒரு சர்டிபிகேட், என் இருதயத்துக்கு ஏற்றவன் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி தாவீதுடைய வாழ்க்கையில அவர் நிறைய தவறுகளை செய்திருக்கிறார், நிறைய பெரிய பெரிய பாவத்தை செஞ்சிருக்கிறார். இப்படி பெரிய பாவங்களை செஞ்ச பிறகும் தேவன் ஏன் தாவீதுக்கு இப்படி ஒரு பேரை வச்சிருக்கிறார், என் இருதயத்துக்கு ஏற்றவன் அப்படிங்கிற ஒரு பேர். இன்னைக்கும் நம்மள நிறைய பேர், நமக்கு என்னன்னா ஆண்டவரை நம்ம நேசிப்போம், ரொம்ப நேசிப்போம், ஆண்டவருக்காக சில நேரத்துல ஜீவனை கொடுக்கறதுக்கு கூட நம்ம ரெடியா இருப்போம். ஆனாலும் அந்த இவ்வளவு நேசம் இருந்தும் ஏன் சில நேரங்கள்ல நம்ம ஆண்டவரை மறுதலிக்கிறோம், ஏன் சில நேரங்கள்ல ஆண்டவரை விட்டு கொடுக்கிறோம், ஏன் சில நேரங்கள்ல ஆண்டவருக்கு கீழ்ப்படிய முடியல, ஏன் ஆண்டவர் சொன்னதுல உறுதியா நிக்க முடியல, ஏன் நம்ம பாவம் செய்யறோம் அப்படிங்கிற கேள்வி எல்லாத்துக்குமே இருக்கும். நான் ஆண்டவரை நேசிக்கிறேன், ஆண்டவருக்கு உண்மையா இருக்கணும்னு நினைக்கிறேன், எல்லாம் நான் எவ்வளவு ஹார்டா ட்ரை பண்ணாலும் சில நேரங்கள்ல நான் விழுந்து போகிறேனே, எப்படி என்னால உறுதியா நிக்க முடியலையே அப்படின்னு சொல்லி நம்மை குறித்து நமக்கு நிறைய கேள்விகள் இருக்கும். ஆண்டவரை நீங்க எவ்வளவு நேசிக்கிறீங்கிறது ரெண்டு பேருக்கு தெரியும். ஒண்ணு உங்களுக்கு தெரியும், இன்னொன்னு ஆண்டவருக்கு தெரியும். வேற யாருக்குமே தெரியாது. மூன்றாவது நபர்கள் நம்மை பார்க்கும்போது நம்மளை எப்படி அடையாளப்படுத்துவாங்கன்னா, நீ அந்த தப்பு செஞ்சவன் தானே, ஒரு காலத்துல நீ இப்படி இருந்தவன் தானே, இப்படி இருந்தவ தானே அப்படின்னு தான் சொல்லி கேட்பாங்களே தவிர, நமக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற உள்ள அன்பு வெளியே யாருக்குமே தெரியாது. அதுக்கு உதாரணமா முதல்ல தாவீதை சொல்வதற்கு முன்னாடி பேதுரை குறித்து நம்ம தியானிக்கலாம். பேதுரு எல்லாருக்கும் தெரியும், ஆண்டவரை ரொம்ப நேசிச்ச ஒரு மனுஷர். ஆண்டவர் சொல்றாரு, நீங்க எல்லாரும் என்ன விட்டு ஒரு நாள் ஓடி போயிருவீங்கன்னு சொல்லும்போது பேதுரு சொன்ன ஒரு வார்த்தை, ஆண்டவர் யார் உங்களை விட்டு போனாலும், என் ஜீவனே போனாலும் ஆண்டவர் நான் உங்களை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார். சொன்ன அன்னைக்கு இரவே ஆண்டவரை 3 முறை மறுதலித்தார். அப்போ பேதுரு வந்து அவர் என்ன ஹிப்போக்ரைட்டா, அவர் என்ன பொய் சொல்றவரா, அவர் என்ன பொய் சொல்லிட்டாரா, ஆண்டவரை சும்மா இப்படி ஏமாத்திட்டாரா, நான் உங்களை நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு? இல்ல, உண்மையாவே ஆண்டவரை நேசித்தார். ஐசக் ஜோ அப்படின்னு சொல்லி ஒரு சகோதரர் ஒரு மெசேஜ கொடுத்தாரு. அதுல இப்படி அவர் பேசியிருப்பாரு, என்னன்னா, பேதுரு ஆண்டவர் மேல உள்ள அன்பை நிரூபிக்கிறதுக்காக, ஆண்டவர் மேல நிறைய அன்பு இருக்கு, அந்த அன்பின் நிமித்தமா தான் அன்னைக்கு தோட்டத்துல வந்து இயேசு கிறிஸ்துவ பிடிக்க வரும்போது அந்த வேலைக்காரனை காதை வெட்டிட்டார். நம்ம ஒருத்தங்க பிடிக்க, நம்ம நேசிச்சவங்க ஒருத்தங்க காயப்படுத்த வரும்போது பேதுரு என்ன பண்ணன்னு தெரியாம காதை வெட்டிட்டார். அது தேவன் மேல இருந்த ஒரு அன்பின் வெளிப்பாடுதான். ஆனா அது வெளியே இருக்கிறவங்களுக்கு அது தெரியாது. பேதுருக்கு அந்த அன்பை சரியா வெளிப்படுத்த தெரியல. என்ன பண்ணிட்டாரு, அன்னைக்கு இரவே 3 தடவை மறுதலிச்சிட்டார். இப்பவும் பிசாசுக்கா இருக்கட்டும் சரி, மற்ற மனிதர்களுக்கா இருக்கட்டும் சரி, என்ன தோணும்னா பேதுருடைய லைஃப் அவ்வளவுதான். பேதுருக்கும் ஆண்டவருக்குமான ரிலேஷன்ஷிப் இன்னையோட முடிஞ்சிருச்சு. அவ்வளவுதான். ஆண்டவர் இனிமே பேதுருவை கண்டுக்க மாட்டாரு, பேதுருவும் ஆண்டவரை மறுதலிச்சிட்டாரு. இனிமே பேதுரு கிறிஸ்தவர் கிடையாது, ஆண்டவரை ஃபாலோ பண்றவர் கிடையாது. அவ்வளவுதான், பேதுருடைய ஊழியம் முடிஞ்சிருச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுவாங்க. ஆனா அதுதான் இல்ல. ஏனென்றால் மனுஷனுக்கு நம்ம உள்ளான அன்பு தெரியாது. ஆண்டவரை நம்ம எவ்வளவு நேசிக்கிறோங்கிறது மனுஷனுக்கு தெரியவே தெரியாது. ஆனா ஏசப்பாவுக்கு நல்லாவே தெரியும். பேதுருக்கும் தெரியும் நம்ம ஆண்டவரை நேசிக்கிறோங்கிறது பேதுருக்கு தெரியும். ஆனா பேதுருவால அதை சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாதுன்னா, அவர் செய்யறதெல்லாம் தப்பு. ஆண்டவரை வாயை இவரே தெரிஞ்சே 3 தடவை மறுதலிச்சிட்டார். இப்போ பேதுரு போய் ஆண்டவரை நான் உங்களை நேசிக்கிறேன்னு சொன்னாருன்னா, எல்லாரும் முன்னாடி சொன்னாருன்னா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? நீயே என் கண்ணுக்கு முன்னாடி நீ 3 தடவை ஏசப்பா மறுதலிச்ச, நீ நேசிக்கிறேன்னு வந்து சொல்லி எங்களே ஏமாத்துறியா அப்படின்னு தான் கேட்பாங்க. ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து திரும்பி வருகிறார் பேதுருட்ட. பேதுருட்ட வந்து அவர் என்ன கேட்டாரு தெரியுமா? நீ என்ன 3 தடவை மறுதலிச்சல்ல, அதுக்கு நீ மன்னிப்பு கேளு அப்படிலாம் கேட்கல. இல்ல வேற ஏதோ எதுவுமே கேட்கல. பேதுருட்ட கேட்ட ஒரே ஒரு கொஸ்டின், பேதுருவே நீ என் மேல் அன்பா இருக்கிறாயா, அவ்வளவுதான் கேட்டார். இன்னைக்கு ஆண்டவருக்கு தெரியும். ஏன் அந்த கேள்வியை கேட்டாருன்னா, பேதுரு அவரை நேசிக்கிறாருங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும். பேதுரு நீ என்ன நேசிக்கிறன்னு எனக்கு நல்லாவே தெரியும் பேதுருவே, ஆனா நீ செஞ்ச செயல் அதுக்கு எதிர்மறையா தான் இருந்துச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா உன்கிட்ட நேசம் இருக்கு, உன் உள்ளத்துல அன்பு இருக்கு, அதை உனக்கு எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியல. அதனாலதான் நான் உன்கிட்ட கேட்கிறேன், நீ இந்த எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கான இந்த சான்ஸ் இது, நீ சொல்லு, நீ என்ன நேசிக்கிறையா அப்படின்னு சொல்லி 3 தடவை கேட்கிறார். 3 தடவை மறுதளித்தான். 3 தடவையும் கேட்கிறார். 3 தடவையும் அவன் ஆண்டவரை நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு கடைசி ஒரு வார்த்தை சொல்றாரு, ஆண்டவரை நான் உங்களை நேசிக்கிறேன், அது உங்களுக்கே தெரியும் அப்பா அப்படின்னு சொல்றாரு. இப்ப ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் என்னதான், ஊழியம் செய்யறது இதெல்லாம் தாண்டி, ஆண்டவருக்காக ஊழியம் செய்யறது, ஆண்டவருக்காக உயிரை கொடுக்கறது, இதெல்லாம் நற்கிரைகள் செய்யறது, இதெல்லாம் தாண்டி ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிற முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நீ என்னை நேசிக்கிறாயா, நீ என்ன நேசிக்கிற, உள்ளத்துல நேசிக்கிறேன்னு எனக்கு தெரியும். அது ஒண்ணுதான் நான் உன்னை எதிர்பார்க்கிறேன். இந்த உலகம் உன்னை குறித்து என்ன வேணா சொல்லட்டும்,
இந்த உலகம் நீ அவ்வளவுதான் விழுந்து போனவ, நீ ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போனவ, நீ சர்ச்சுக்கே வரமாட்ட, இல்ல சர்ச்சுக்கு ஒழுங்கா வரமாட்ட, சர்ச்சுக்கு டைமுக்கு வரமாட்ட, நீ எந்த ப்ரேயரே அட்டன் பண்ண மாட்ட, உனக்கு ஆண்டவருக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு உலகம் என்ன வேணா சொல்லட்டும். ஆனா உனக்கு உள்ள இருக்கிற அன்பு எனக்கு தெரியும். எனக்காக நீ உள்ளத்துக்குள்ள வச்சிருக்கிற அன்பு எனக்கு தெரியும். உண்மையாவே நீ என்ன நேசிக்கிறையா சொல்லு, அது போதும் அப்படின்னு ஆண்டவர் பேதுருட்ட கேட்கிறார். பேதுரு சொல்றார். பேதுருக்கு ஒரு தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகிறதுக்கான ஒரு தருணம். உண்மையாவே சொல்லி அழுகிறார். ஏன் ஆண்டவர் சொல்ல வைக்கிறாருன்னா, பேதுரு மறந்துடக்கூடாது. பேதுரு எல்லாரும் என்ன சொல்லி அடக்கி இருப்பாங்க தெரியுமா? பேதுரு, நீ அவ்வளவுதான், உனக்கு ஆண்டவருக்கு இனிமே எந்த உறவும் கிடையாது, நீ ஆண்டவரை மறுதளிச்சிட்ட, அவ்வளவுதான், நீ எதுக்குமே ஒரு லாய்க்கு இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, பேதுரு நீ நீ இன்னும் என்ன நேசிக்கிற, அதை நீ மறந்துடாத. நமக்கே சில டைம் ஆண்டவர் மேல ஒரு டவுட் வந்துடும், நம்ம மேல ஒரு டவுட் வந்துடும். என்ன டவுட் தெரியுமா? நம்ம ஆண்டவர் உண்மையாவே நேசிக்கிறோமா இல்லையோ தெரியலையே, நம்ம பண்றதெல்லாம் தப்பு பண்றோம், எல்லாம் செய்யறோம், ஆனா ஆண்டவர் உண்மையாவே நேசிக்கிறோமா இல்லையே நமக்கே தெரியலையேன்னு நமக்கு ஒரு டவுட் வந்துடும். அந்த டவுட்டை கிளாரிஃபை பண்றதுக்காக தான் பேதுருட்ட கேட்கிறார், நீ என்ன நேசிக்கிறாயா? அப்பதான் பேதுருக்கே மனசுக்குள்ள இருந்து ஆழமான ஒரு தாட்டு வெளியே வருது. ஆமா ஆண்டவர், உண்மையாவே நான் உங்களை நேசிக்கிறேன் ஆண்டவரே, அதை மட்டும் நீ மறந்துடாத. நீ உண்மையாவே என்ன நேசிக்கிற, அதை நீ மறந்துடாத. நீ என்னை விட்டு கொடுத்துங்கிறதுனால நான் உன்னை விட்டு கொடுக்க போறது கிடையாது. நீ மறுபடியும் திரும்பி வா, மறுபடியும் என் ஊழியத்தை செய் அப்படின்னு சொல்லிட்டு பேதுருவை மறுபடியும் ஊழியத்தை செய்ய வச்சார். பேதுரு அதுக்கப்புறம் ஒரு நாள் கூட ஆண்டவரை மறுதளிக்கல, எந்த இடத்துலயும் ஆண்டவரை விட்டு கொடுக்கல. ஒரு பயங்கரமான ஒரு ஊழியத்தை செஞ்சு, வல்லமையான ஒரு ஊழியத்தை செஞ்சு, ஆண்டவரை இதோட கொடூரமான ஒரு சூழ்நிலை வந்த போது கூட அவரை கொல்வதற்கு நிறைய சூழ்நிலை வந்துச்சு. எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை விட்டு கொடுக்கவே இல்லை, ஒரு ஸ்ட்ராங்கா இருந்தார். இதுதாங்க லைஃப். இன்னைக்கு நம்மள நிறைய பேருக்கு ஒரு கொஸ்டின் வருதுல, ஆண்டவரே பேதுருவை போல நான் மறுதளிக்கிற ஆண்டவரே, தாவீதை போல தப்பு பண்ணிடுற ஆண்டவரே, எப்படி ஆண்டவரே இந்த ஒரு லைஃப்பை நான் வாழ போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்ட்ராங் கமிட்மெண்ட், ஒரு பெர்மனன்ட் கமிட்மெண்ட் இன்னைக்கு எடுக்க போறோம். பேதுரு ஒரு 3 தடவை மறுதளிச்ச உண்மைதான். ஆனா ஆண்டவர்ட்ட அந்த மறுபடியும் அந்த கமிட்மெண்ட், அந்த ஒப்புரவான பிறகு அவர் அதுக்கு வர மறுதளிக்கல. ஓகே, இன்னைக்கு நம்ம மெயின் கேரக்டர் தாவீது தான். தாவீதை குறித்து நம்ம தியானிப்போம். தாவீது இதுல என்ன பண்றாரு நம்ம எல்லாருக்கும் தெரியும். பத்சேபாள்ட்ட அவர் ஒரு தவறு பண்றாரு, ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு, யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு தவறு. ஒரு பைபிள்ல அது என்ன சொல்ல, ரொம்ப ரொம்ப கொடூரமான ஒரு விஷயம். அந்த விஷயம் அவ்வளவு பெரிய ஒரு தவறை பண்ணிட்டார். அந்த தவறுக்கு ஆஹ் பண்றாரு. ஆனா தாவீதை ஆண்டவர் என்ன சொல்றாரு, இந்த தவறை பண்ண தாவீதை ஆண்டவர் சொல்ற வார்த்தை, என் இருதயத்துக்கு ஏற்றவன். என்ன ஆண்டவர், அவன் இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கான், அவனை போய் இருதயத்துக்கு ஏற்றவன் சொல்றீங்களே, நம்ம கேட்கலாம். ஓகே, அவங்க லைஃப்ல செஞ்ச ஒரு பெரிய ஒரு மிஸ்டேக் அதுதான். ஆனா அந்த ஒரு மிஸ்டேக் வச்சுட்டு ஆண்டவர் தாவீதை ஜட்ஜ் பண்ண மாட்டார். ஏன்னா தாவீது ஆண்டவருக்காக வச்சிருந்த அன்பு பெருசு. ஏனென்றால் வசனங்களை எடுத்து வாசிக்கலாம், ஆனா இருக்கு, நான் சொல்றேன். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த சம்பவங்கள் தான். 1 சாமுவேல் இருக்கும், 7வது அதிகாரம், சாரி 2 சாமுவேல் 7வது அதிகாரம்னு நினைக்கிறேன். அதுல தாவீது எல்லாம் செட்டில் ஆகி கிங்கா மாறிட்டாரு, தேசத்துக்கே ராஜாவா இருக்கிறாரு. அப்படியே ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு வீட்டுல இருக்கும்போது தாவீதுக்கு ஒரு தாட் வருது. என்ன தாட்னா, நம்ம வீடு இவ்வளவு அழகா இருக்குது, நம்ம இவ்வளவு ஒரு சூப்பரான ஒரு வீட்டுல இருக்கிறோம், ஆனா கர்த்தருடைய பெட்டி திரைச்சிலை, ஒரு சாதாரண ஒரு திரைக்கு பின்னாடி சாதாரண ஒரு கூடாரத்துல இருக்குது, கர்த்தருக்கு ஒரு ஆலயத்தை கட்டணும். நான் மட்டும் நல்ல பிளேஸ்ல இருக்கிறேன், ஆனா கர்த்தருக்கு ஒரு ஆலயம் இல்லாம இருக்குதுன்னு சொல்லிட்டு தாவீதுக்குள்ள ஒரு இருதயத்துல ஒரு தாட் வருது. ஒரு வசனம் சொல்லுகிறது, என் தேவனாகி கர்த்தருக்கு ஒரு வாசஸ்தலத்தை காண மட்டும் என் படுக்கையாக கட்டளையின் மேல் நான் ஏறுவதில்லை அப்படின்னு சொல்லி வைராக்கியமா இருந்த ஒரு தாவீது, ஆண்டவர் நான் நல்லா இருக்கிறேன்னு இல்லையோ, என் ஆண்டவருக்கு ஒரு ஆலயத்தை கட்டணும். நான் இப்படி அழகான ஒரு வீட்டுல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கேன், ஆனா என் ஆண்டவருடைய ஆலயம், ஆண்டவருக்கு ஒரு ஆலயம் இல்லாம இப்படி சாதாரண ஒரு இடத்துல ஆண்டவர் வெட்டிய வச்சிருக்காங்களேன்னு சொல்லி தாவீதுக்கு மிகப்பெரிய ஒரு மன வருத்தம். யாருமே யோசிக்கல. நம்ம எல்லாம் என்ன யோசிப்போம், ஆண்டவர் நான் நல்லா இருக்கணும், என் ஃபேமிலி நல்லா இருக்கணும், என் பிசினஸ் நல்லா இருக்கணும், இதுதான் நம்முடைய ப்ரேயர்ஸா இருக்கும், இதுதான் நம்முடைய வேண்டுதல்களா இருக்கும். ஆனா தாவீது வேண்டுதலை பாருங்க, ஆண்டவரே உங்களுக்கு நான் ஏதாவது பண்ணணும், உங்களுக்கு நான் ஏதாவது பண்ணணும்னு தாவீதோட ஆசை. தாவீதுட்ட ஆண்டவர் அடுத்து அழகா சொல்லுவாரு. என்ன சொல்லுவாருன்னா, நான் உன்ட்ட ஒரு நாள் இப்படி நான் கேட்கவே இல்லப்பா, என்னைக்காவது நான் உன்ட்ட எனக்கு ஒரு ஆலயத்தை கட்டு நான் என்னைக்காவது சொன்னேன்னா, நான் உன்ட்ட சொல்லவே இல்லை. அப்போ அந்த தாவீதுக்கு அந்த தாட் எங்க இருந்து வந்துச்சு? கர்த்தர் இது வரைக்கும் யோசிச்சு பாருங்க, நம்ம செய்யற ஊழியங்கள் எல்லாம் கர்த்தர் சொல்லிதானே செய்யறோம். இதை செய்யணும், நம்ம அதை செய்வோம். ஆனா தாவீதுக்கு கர்த்தர் சொல்லாமலே ஒரு தாட் வந்திருக்குன்னா, அது என்னன்னா, கர்த்தருடைய மனசை புரிஞ்ச ஆளு தாவீது. நம்ம ஒருத்தவங்களை ரொம்ப நேசிக்கிறோம்னா, அவங்க நம்மகிட்ட ஒரு வார்த்தை சொல்றதுக்கு முன்னாடி அவங்க என்ன யோசிக்கிறாங்க, அவங்க மனநிலைமை என்னங்கிறது நமக்கு புரியும். அதே போலதான் தாவீது ஆண்டவரை அதிகமா நேசிச்சதுனால, ஆண்டவர் என்ன யோசிக்கிறாரு, அவருக்கு என்ன தேவைங்கிறது தாவீதுக்கு ஆண்டவர் சொல்லாமலே தெரியும். அதனாலதான் ஆண்டவர் தாவீதுக்கு கொடுத்த பேர், என் இருதயத்துக்கு ஏற்றவன் இவன், இவன் என் தாசன். நான் என் இருதயத்துல என்னெல்லாம் நினைக்கிறேனோ அது தாவீதுக்கு புரியும். சிலவங்ககிட்ட சொல்லி புரிய வைக்க வேண்டாம், சொல்லாமலே சிலவங்களுக்கு நம்முடைய மனசு புரியும். அதே போலதான் தாவீதும் ஆண்டவருடைய மனசை புரிந்து வைத்திருக்கிறவன், ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றவன் அப்படிங்கிற பேர் அதனாலதான் கிடைச்சது.
இவ்வளவு ஆண்டவர் நேசிச்ச மனிதர் தான் தாவீது. ஆண்டவருக்காக இவ்வளவு வைராக்கியமாய் வாழணும். நான் நல்லா இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஆண்டவர் நல்லா இருக்கணும், அவருடைய பெட்டி சரியான இடத்துல இருக்கணும், அவருக்கு ஒரு ஆளை வேணும்னு சொல்லி ஆண்டவரையே எப்பொழுதும் யோசித்து கொண்டிருந்த தாவீது தன் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு தவறை செய்றார். பத்சேபாளுங்கிற ஒரு பெண்ணை அவர் தவறான வழியில அவர் தப்பு பண்றாரு. எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம். ரொம்ப மோசமான ஒரு சம்பவம். இன்னொருத்தருடைய மனைவி அந்த ஸ்திரீ. அந்த சகோதரியை பிடித்து அவருடைய வாழ்க்கையை அவர் சீரழித்தார் என்று சொல்லலாம். அவருடைய கணவனை கொன்று ஒரு பெரிய ஒரு தப்ப பண்ணார். அப்போ நினைச்சிருக்கலாம், இதே ஒரு நார்மலா ஒரு மனுஷன் பண்ணியிருந்தா, ஏதோ தாவீதுடைய வாழ்க்கையில தாவீதுடைய காலத்துல நம்ம வாழ்ந்திருந்தோம்னா நம்ம என்ன செஞ்சிருப்போம்னா, தாவீதோட ஸ்டோரி அவ்வளவுதான். ஆண்டவர் இனிமேல் தாவீதை பயன்படுத்த மாட்டார். ஆண்டவருக்கும் தாவீதுக்கும் இனிமே எந்த உறவும் கிடையாது. ஏன்னா தாவீது செஞ்சது அவ்வளவு பெரிய ஒரு தப்பு. அவ்வளவுதான், இன்னையோட முடிஞ்சது அப்படின்னு நம்ம முடிவு எடுத்துருவோம். ஆனா ஆண்டவர் தாவீதுடைய செஞ்ச தப்புக்கான தண்டனையை கொடுத்தார். அந்த தப்புக்கான கான்சிக்வன்சஸ் இருந்துச்சு. ஆனாலும் ஆண்டவர் தாவீதை நேசிக்கதான் செஞ்சார். அது எப்படின்னா நமக்கு சங்கீதம் 51 எடுத்து பாருங்க. தாவீது தன்னுடைய பாவத்தை உணர்ந்த பிறகு, அதுக்கு முன்னாடி இந்த தப்பு செய்யும்போது ஒரு ஒரு அழகான ஒரு இருக்கும். நீங்க முடிந்தால் அந்த வசனத்தை வீட்டுல வச்சு வாசிங்க. அந்த வசனத்தை நம்ம இந்த இடத்துல ஓப்பனா வாசிக்க முடியாதுங்கிறதுனால நான் உங்களை வீட்டுல வச்சு வாசிக்க சொல்றேன். தாவீது என்ன சொல்வான், தன்னுடைய தப்பை மறைப்பதற்காக உரியாவை அழைத்து வருவான். உரியாவை அழைத்து நீ உன் வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி, பத்சேபாளுடைய கணவனாகி உரியாவை அழைத்து நீ உன் வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி, வீட்டுல போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுவாரு. உரியா வீட்டுக்கு போக மாட்டார். ஒரு 10வது வசனத்தை நீங்க 10, 11 அதெல்லாம் நீங்க வீட்டுல வாசிச்சு பாருங்க. அதுல என்ன கேட்பாருன்னா, நீ நீ வீட்டுக்கு போன்னு தானே ஒண்ணு சொன்ன, நீ ஏன் வீட்டுக்கு போலன்னு தாவீது உரியாத்தை கேட்கும் போது உரியா கொடுக்குற ஆன்சர் என்ன தெரியுமா? கர்த்தருடைய பெட்டி, எல்லாரும் கர்த்தருடைய பெட்டி, இஸ்ரவேலுடைய சேவகர்கள் இவங்க எல்லாம் யுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க. யுத்தம் பண்ணிட்டு இருக்கும்போது கர்த்தருடைய பெட்டி யுத்தத்துல இருக்கும்போது நான் எப்படிங்க வீட்டுல போய் சாப்பிடுறதுக்கும் தூங்குறதுக்கும் நான் வீட்டுக்கு போவேன்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்பார். இந்த வைராக்கியம் ஒரு நாள் தாவீதுட்ட இருந்துச்சு. தாவீது சொன்னார், ஏன் கர்த்தருடைய பெட்டிக்கு ஒரு ஆலயத்தை கட்டுற வரைக்கும் நான் படுக்கையின் மேல ஏற மாட்டேன்னு சொன்ன தாவீது, இன்னைக்கு யுத்தத்துக்கு போகாம தூங்கிட்டு கர்த்தருடைய பெட்டியை அலட்சியம் பண்ணிட்டு ஒரு நாள் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்னாடி ஆடி பாடி கர்த்தருடைய பெட்டியை அவ்வளவு மரியாதையோட கொண்டு வந்த தாவீது இன்னைக்கு கர்த்தருடைய பெட்டி யுத்தத்துல இருக்கும்போது தன் வீட்டுல படுத்துக்கொண்டு தப்பு பெரிய பாவத்தை செஞ்சுட்டு இருக்கிறார். அப்ப அந்த உரிய சொன்ன பதில் எப்படி இருந்திருக்கும் தெரியுமா? தாவீதை அப்படியே செவுட்டுல ஒரு செருப்பை வச்சு அடிச்ச மாதிரி இருக்கும். உரிய சொல்றாரு, எல்லாரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க, எல்லாரும் யுத்தத்துல இருக்காங்க, கர்த்தருடைய பெட்டி யுத்தத்துல இருக்கு. இந்த யுத்தம் நடந்துட்டு இருக்கும்போது நான் எப்படி என் வீட்டுல போய் நான் ரிலாக்ஸ் பண்ண முடியும்? ஒரு பெரிய ஒரு யுத்தம் நடக்குது. இந்த டைம்ல நான் எப்படி எல்லாத்தையும் மறந்துட்டு நான் எப்படி ஹாப்பியா என் ஒய்ஃப்ட போய் சந்தோஷமா இருக்க முடியும்? நான் எப்படி சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கிறேன். தாவீதுக்கு இது ஒரு பெரிய ஒரு அவமானமா இருந்திருக்கும். ஏன்னா தாவீது அந்த தேசத்துக்கே ராஜா. தாவீது தான் யுத்தத்தை முன்னாடி இருந்து நடத்திருக்கணும். ஒரு காலத்துல தாவீதுக்காக கர்த்தருடைய பெட்டி மேல அவ்வளவு வைராக்கியம் இருந்துச்சு. இப்ப அந்த வைராக்கியம் இல்ல. இப்ப அந்த முன்னின்று நடக்கிற அந்த அனுபவம் இல்ல. இவரே படுத்து கிடக்குறாரு. அப்போ ஒரு சாதாரண ஒரு சேவகன் சொல்லுகிற பதில் தாவீதுக்கு அன்னைக்கு பயங்கர ஒரு ஐ ஓப்பனரா இருந்திருக்கும். ஒரு காலத்துல கர்த்தருக்காக நான் இவ்வளவு வைராக்கியமா இருந்தேன். ஆண்டவரே உம்முடைய பெட்டிக்கு ஒரு ஆலயம் கட்டுற வரைக்கும் நான் தூங்க மாட்டேன்னு ஒரு நாள் இருந்தேன். ஆனா இன்னைக்கு பாருங்க, கர்த்தருடைய பெட்டி அங்க இருக்குது, நான் அதை மதிக்காம நான் வீட்டுல படுத்து கிடந்துட்டு செய்யக்கூடாத ஒரு பெரிய ஒரு தவறை செஞ்சுட்டேன். இந்த உரியாக்கு இருக்கிற ஒரு வைராக்கியம் கூட எனக்கு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு தாவீது அன்னைக்கு பயங்கரமா கஷ்டப்பட்டு இருப்பார். தாவீது எப்படி மறுபடியும் வந்தார், ஆண்டவர்கிட்ட வந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, இதான் அவர் செஞ்சது பெரிய தப்பு தான், இருக்கிறதுல மிகப்பெரிய ஒரு தப்பு தான். ஆனாலும் அவர் மறுபடியும் ஆண்டவர்கிட்ட வந்ததுக்கான ஒரு ரீசன் என்னன்னா, ஆண்டவர்கிட்ட அவர் அவர் ஆண்டவர் அவரை அங்கீகரித்ததுக்கான ரீசன் என்னன்னா, அவர் ஜெபத்தை பண்றாரு. என்ன ஜெபம்னா, ஆண்டவரே உடைய சமூகத்தை விட்டு என்ன தள்ளிடாதீங்க, இந்த பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுத்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயம் சொல்றாரு, நிலைவரமான ஆவி எனக்கு தாங்க அப்படிங்கிறாரு. ஏன் சவுலால திரும்பி வர முடியல, தாவீதால திரும்பி வர முடிஞ்சதுன்னா இதுதான் காரணம். சவுல் தான் செஞ்ச தப்புடைய வீரியத்தை உணரல. இன்னைக்கு நம்ம ஒரு தப்பு செய்யறோம்னா நமக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சி வரும். நம்ம ஆண்டவர்கிட்ட போய் ப்ரேயர் பண்ணோம், ஆண்டவரே நான் தெரியாம செஞ்சுட்டேன், இந்த பாவத்தை பண்ணீங்கன்னு சொல்லிட்டு உடனே நம்ம மனசுக்கு ஒரு சமாதானம் வரும். நம்ம அப்படியே நார்மல் ஆயிரும். என்ன ஆகும்னா, நம்ம அன்னைக்கு ஒரு டெம்பரரியான ஒரு சொல்யூஷனை தேடுவோம். இன்னைக்கு நான் நல்லா இருந்தா போதும், இன்னைக்கு என் மனசுல அந்த குற்ற உணர்ச்சி இல்லைன்னா போதும் அப்படிங்கிற மாதிரி. தாவீது ஆனா செஞ்ச ஜெபம் என்ன தெரியுமா? ஆண்டவரே இந்த தப்பு எனக்கும் உங்களுக்கும் நடுவுல இருந்து நம்முடைய உறவை பிரிச்சிடக்கூடாது. இந்த ஒரு தப்புனால, நான் செஞ்ச இந்த தப்புனால
உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறதான அந்த உறவு உடஞ்சிடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப சீரியஸா இருந்தார். அந்த சீரியஸ்னஸ் சவுல்ட்ட இல்ல. இன்னைக்கும் நம்ம ஒரு தப்பு பண்றோம்னா, நம்ம அந்த தப்புல இருந்து நமக்கு அந்த கில்ட்டி கான்ஷியஸ்னஸ் போற வரைக்கும் தான் நமக்கு அந்த இது இருக்கும். அந்த பயம் இருக்கும். அந்த கில்ட் போயிருச்சுன்னா மறுபடியும் நம்ம ரொம்ப நார்மல் ஆயிட்டு மறுபடியும் அதே தப்ப செய்ய ஆரம்பிப்போம். இந்த தாவீதுக்கு அப்படி இல்ல. ஆண்டவரே, அந்த செஞ்சது தப்பு தான். ஆனா இந்த செஞ்ச தப்புனால எனக்கும் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் உடைஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாரு. இன்னைக்கு அப்படிதான். நம்ம ஒரு தப்பு செய்யும்போது, அது இன்னைக்கு நான் அந்த தப்புல இருந்து இன்னைக்கு எனக்கு அந்த ஒரு பாவ விமோசனம் மாரி, இன்னைக்கு எனக்கு ஒரு பாவ மன்னிப்பு கிடைச்சா போதும். இன்னைக்கு நான் ரிலாக்ஸ் ஆயிட்டானா போதும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணக்கூடாது. யோசிச்சு பாருங்க. உங்கள ஒரு உறவு ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருக்கிறீங்க. ஏதோ ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் ஒரு ரிலேஷன்ஷிப்ல நடந்துருச்சுன்னா, ஏதோ ஒண்ணு சொல்லி சமாளிச்சிடலாம். இல்லன்னா அப்பா பொண்ணா இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். என் பொண்ணுக்கு ஏதோ ஒரு அடிச்சிட்டீங்க. அடிச்சுட்டு ஒரு சாக்லேட் வாங்கி குடுத்துட்டேன்னா, அந்த பொண்ணு சமாதானம் ஆயிருவா. அப்படின்னு நம்ம ஈஸியா ஒரு சாக்லேட் வாங்கி குடுத்து ஏமாத்திருவோம். இதே மாரி தான் ஆண்டவர்ட்ட போயிட்டு நம்ம வந்து, ஆண்டவரே தப்பு செஞ்சுட்டேன். அந்த சாக்லேட்ட வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காணிக்கை, ஒரு விஷயம், ஒரு பிரேயரு, ஒரு பாவ மன்னிப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே அவ்வளவுதான் என் கடமை முடிஞ்சிருச்சு அப்படின்னு விட்டுறோம். தாவீது அப்படி பாவ மன்னிப்புக்குன்னு போய் ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்ணல. எதுக்கு ஜெபம் பண்ணாருன்னா, ஆண்டவரே எனக்கும் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் உடைஞ்சிடக்கூடாது ஆண்டவரே. இன்னைக்கு நான் ஒரு சொல்யூஷனை தேடி உங்ககிட்ட வரல. இன்னைக்கு எனக்கு ஒரு சமாதானத்தை தேடி நான் உங்ககிட்ட வரல. நம்ம லைஃப் லாங் நான் உங்க கூட சேர்ந்து வாழ போறேன். அந்த ரிலேஷன்ஷிப்ல எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. உடைய சமூகத்தை விட்டு என்ன தள்ளிராதீங்கன்னு சொல்லி அழுகுற. இன்னைக்கும் நம்முடைய பிரேயர் எப்படி இருக்குன்னு யோசிச்சுப்பாங்க. நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் சுயநல ஜெபங்கள் தான். நம்ம ஆண்டவர்ட்ட போய் பாவ மன்னிப்புக்காக ஜெபம் பண்ணும்போது என்ன ஜெபம் பண்றோம்? ஆண்டவரே என் மனசுல இந்த இது குத்திட்டே இருக்கு. எனக்கு எப்படியாவது இதுல இருந்து விடுதலை தாங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்றோம். தாவீதுக்கு எது குத்துச்சு தெரியுமா? நான் பாவம் செஞ்சது உண்மைதான். ஆனா அந்த பாவம் என்னையும் ஆண்டவரையும் பிரிச்சிடக்கூடாது. நான் இந்த ஒரு பாவத்து நிமித்தமாக ஆண்டவர்கிட்ட இருந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை பிரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு தான் தாவீது யோசிச்சார். இன்னைக்கு நிறைய பேர் ஏன் பாவம் செய்ய மாட்டாங்கன்னா, பாவம் செஞ்சா நரகத்துக்கு போயிரும் தான் பயம். அதுக்குதான் நிறைய பேர் பாவம் செய்யறதுக்கு யோசிக்கிறாங்க. ஆனா அப்படி யோசிக்க கூடாதுங்க. பாவம் செஞ்சா நான் ஆண்டவரோட கூட இருக்க முடியாத தாவீதை போல செஞ்சீங்க. பாவம் செஞ்சுட்டேன்னா எனக்கும் ஆண்டவருக்குமான உறவு கட்டாயிருமேன்னு சொல்லிதான் தாவீது அங்க அழுதார். ஆண்டவரே நான் நரகத்துக்கு போயிருவேன்னு சொல்லி அழல. ஆண்டவரே நான் இன்னைக்கு இந்த தப்பு செஞ்சதுனால உங்களுக்கும் எனக்கும் நடுவுல எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. நம்ம ரிலேஷன்ஷிப்புக்குள்ள எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சொல்லி தான் தாவீது அழுதார். இதனாலதான் தாவீதால திரும்பி வர முடிந்தது. இன்னைக்கெல்லாம் நம்ம பாவ மன்னிப்பு ஏன் கேட்கிறோம்னா, நான் நரகத்துக்கு போயிடக்கூடாது, என் வாழ்க்கையில பிரச்சனை வந்துடக்கூடாது, ஒருவேளை இந்த பாவம் செஞ்சதுனால ஏதாவது கான்சிக்வன்சஸ் வந்துரும்னு சொல்லிதான் நம்ம ஜெபம் பண்றோம். ஆண்டவருக்குடைய ரிலேஷன்ஷிப் கட்டாயிரம்னு பயந்துலாம் நம்ம ஜெபம் பண்ணல. தாவீது என்ன எதுக்கு ஜெபம் பண்ணாருன்னா, ஆண்டவரே நம்ம உறவு கட்டாயிடக்கூடாது சப்பா. உங்களுக்கு எனக்கும் நடுவுல எதுவும் வந்துடக்கூடாது ஆண்டவரே. அதுதான் நம்முடைய ஜெபம். அதனாலதான் தாவீதால திரும்பி வர முடிந்தது. கர்த்தர் தாவீதை தன் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று ஒரு சர்டிபிகேட்டை கொடுத்தார். இன்னைக்கும் நம்ம செய்ய வேண்டியது என்னெல்லாம் ஒரு டெம்பரரியான பொறுத்தனை கிடையாதுங்க. ஒரு இன்னைக்கு ஆண்டவர் இதை செஞ்சீங்கன்னா இதை செய்வீங்கிற ஒரு பொறுத்தனை கிடையாதுங்க. ஒரு லைஃப் லாங் கமிட்மெண்ட், ஒரு பெர்மனண்டான ஒரு ஒரு கவர்னன்ட் ஆண்டவர்ட்ட நம்ம இன்னைக்கு செய்ய போறோம். தாவீதுக்கு ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை, அவனுக்கு ஒரு நித்திய உடன்படிக்கை, நித்திய உடன்படிக்கை, ஒரு மாறாத உடன்படிக்கையை தாவீதோடு பண்ணியிருக்கிறார் தேவன். இன்னைக்கு ஆண்டவரோடு நம்ம ஒரு பெர்மனண்டான ஒரு கவர்னன்ட், ஒரு நித்திய உடன்படிக்கை நம்ம பண்ண போறோம். லைஃப் லாங் ஆண்டவருக்கென்று ஆண்டவரே நான் ஒரு பாட்டு உண்டு தெரியுமா? இந்த எமில் ஜெபசிங்கையா பாடின ஒரு பாட்டு. உமக்கும் எனக்கும் நடுவில் என்றுமே எதுவுமே வராமல் காத்திடும் சொல்லிட்டு ஒரு அழகான வரிகள் இருக்கும். அதே போல ஆண்டவரே உங்களுக்கு எனக்கும் நடுவுல எதுவுமே வந்து விடாதபடிக்கு நாங்க பார்த்துக்கொள்ளுங்க சப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைஃப் லாங் கமிட்மெண்ட். ஆண்டவரே உங்களுக்கு எனக்கும் நடுவுல ஏதாவது ஒரு விஷயம் வந்துருச்சுன்னா அதை அது எனக்கு எவ்வளவு இம்பார்ட்டண்டா இருந்தாலும் பரவாயில்ல, அதை நான் தள்ளி விட்டு உங்களுடைய சமூகத்துல வந்து விழணும்னு சொல்லிட்டு தாவீதை போல கேட்போம். ஒருவேளை நீங்க எவ்வளவு பெரிய பாவம் செஞ்சிருந்தாலும் பரவாயில்ல. தாவீது ஒரு ரேபிஸ்ட், அவர் ஒரு கொலைகாரன், அவர் செஞ்ச தப்பு பெரிய தப்பு, ரொம்ப பெரிய தப்ப தாவீது செஞ்சிருந்தார். ஆனாலும் அவனால திரும்பி வர முடிஞ்சது. தாவீதால ஆண்டவர்ட்ட மறுபடியும் திரும்பி வர முடிஞ்சது. ஆண்டவர் கிருபை உள்ளவர் தான். ஆனா நீங்க செய்த தப்போட சீரியஸ்னஸ உணர்ந்து இன்னைக்கு ஆண்டவர் மேல அந்த ரிலேஷன்ஷிப் கட்டாயிடக்கூடாதுன்னு சொல்லி நீங்க யோசிச்சீங்கன்னா இன்னைக்கு உங்களால திரும்பி வர முடியும். சுயநலமா யோசிச்சோம்னா, நான் நல்லா இருக்கணும், நான் எனக்கு பாவ மன்னிப்பு மட்டும் கிடைச்சா போதும் அப்படின்னு மட்டும் நீங்க யோசிச்சீங்கன்னா நீங்க மறுபடியும் மறுபடியும் செஞ்ச பாவத்துல விழுந்துட்டே இருப்பீங்க. ஆனா எனக்கும் ஆண்டவருக்குமான ரிலேஷன்ஷிப் கட்டாயிடக்கூடாதுன்னு நீங்க யோசிச்சீங்கன்னா இன்னைக்கு தாவீதை போல, பேதுருவை போல மறுபடியும் நீங்கள் ஆண்டவரை ஒரு நாளும் மறுதலிக்க மாட்டீங்க. மறுபடியும் நீங்க இப்பொழுது செஞ்சு கொண்டிருக்கிற பாவத்திலேயோ இல்ல ஆண்டவரை துக்கப்படுத்துற விஷயத்தையோ நீங்க மறுபடியும் செய்ய மாட்டீங்க. அதுக்கு நம்ம 100% நம்ம உறுதியாய் நான் உங்கள்கிட்ட சொல்ல முடியும். அதனால நம்ம கடைசி ஒரு ஜெபத்தை ஏறெடுக்க போறோம். என்ன தெரியுமா? நான் ஒரு கமிட்மெண்ட் பண்றேன் ஆண்டவரே. ஆண்டவர் சொல்லல ஒரு வார்த்தை, நீங்க ஆண்டவருக்காக நிறைய பொருத்தனை பண்ணிருக்கீங்க. அந்த பொருத்தனை எல்லாம் மறந்து இருக்கும். ஆண்டவர் அந்த பொருத்தனையை ரொம்ப சீரியஸா எடுக்கிறவர். நீங்க ஒருவேளை கூட அந்த பொருத்தனையை நீங்க சீரியஸா எடுக்காம இருக்கலாம். நீங்க சின்ன வயசுல பண்ண பொருத்தனை கூட ஆண்டவர் ஞாபகம் வச்சிருப்பார்.
அது ஒரு சாதாரண பொருத்தனையா இருக்கலாம். ஆனா ஆண்டவர் மறக்க மாட்டார். அதை ரொம்ப சீரியஸா வச்சிருப்பார். இன்னைக்கு அந்த ஆதியில இருந்து அந்த அன்பை நம்ம மறுபடியுமே ஆண்டவர்ட்ட நம்ம சொல்லுவோம். ஆண்டவரே மறுபடியும் எனக்கு அந்த ரிலேஷன்ஷிப்பை ரெஸ்டோர் பண்ணணும். நான் உங்க இடத்துல திரும்பி வரணும். நான் தப்பு செஞ்சது உண்மைதான். நான் திரும்பி வருவேன். நான் உங்களுக்கும் எனக்கும் நடுவுல இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பை நான் மறுபடியும் இழக்க விரும்பல ஆண்டவரே. தப்பு பண்ணும்போது நரகத்துக்கு போயிருவோம்னு ஒரு விஷயம் இருக்கு. பயப்படுறீங்க நிறைய பேரு. தப்பு பண்ணும்போது நம்ம லைஃப்ல ஏதாவது ஒரு விஷயம் தப்பா நடந்துருமோன்னு ஒரு பயம் இருக்கு. தப்பு பண்ணா சாமி கண்ணை குத்திருமோன்னு நிறைய பேருக்கு பயம் இருக்கு. அந்த பயத்தோட நமக்கு அதிகமா இருக்க வேண்டிய பயம் என்ன இருக்கும்னு தெரியுமா? தப்பு பண்ணும்போது எனக்கும் ஆண்டவருக்கும் நடுவுல ஒரு பிரிவினை வருதுங்கிற பயம் தான் நமக்கு நிறைய இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா நம்ம மறுபடியும் மறுபடியும் அந்த தப்பை செய்ய மாட்டோம். யோசிச்சுக்கோங்க. நீங்க ஒவ்வொரு தடையும் தவறு செய்யும்போது ஆண்டவரை விட்டு நம்ம பிரிஞ்சு பிரிஞ்சு போகிறோம். அந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்க ஹானர் பண்ணுங்க. மறுபடியும் நீங்க அந்த தப்பை செய்ய மாட்டீங்க. நான் உங்களுக்கு கை ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். என் கூட சேர்ந்து ஜெபிங்க. நல்ல பிதாவே, இந்த வேலைக்காக நன்றியோட துதிக்கிறோம். அப்பா, இந்த வேலையிலும் யாராவது நான் செஞ்ச தப்பையே திருப்பி திருப்பி செஞ்சுட்டு இருக்கேன், இல்ல ஆண்டவரை விட்டு நான் ரொம்ப தூரம் போயிட்டேன், என்னால திரும்பி வர முடியல அப்படின்னு சொல்லி யாராவது ஜெபித்துக் கொண்டிருப்பார்கள் என்றால் இந்த நேரத்துல அப்பா அவர்களை உங்களுடைய கருத்துல அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவர். எவ்வளவு தூரம் போனாலும் என்ன ஆண்டவருடைய அன்பு உங்களை மறுபடியும் இழுக்கும். மறுபடியும் உங்களை எங்க கொண்டு வைக்கணுமோ அங்க கொண்டு வந்து வைக்கும். என்ன ஆண்டவரால ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கரம் குறுகி போகல. கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகல. இன்னைக்கு நம்முடைய இருதயங்களை திருப்பி தாவீதை போல, சங்கீதம் 51 தாவீது அழுததை போல ஆண்டவருடைய சமூகத்துல விழுந்து கிடப்போம். ஆண்டவரே, உடைய சமூகத்தை விட்டு என்ன தள்ளிராதீங்க ஆண்டவரே. உடைய பிரசன்னத்தை விட்டு என்ன தள்ளிராதீங்க ஆண்டவரே. உடைய பரிசுத்தாவை என் இடத்துல இருந்து எடுத்துக்கொள்ளாதிருங்க ஆண்டவரேன்னு சொல்லி இன்னைக்கு அழுங்க ஆண்டவர்ட்ட. ஆண்டவர் சொல்லி தாவீது சொல்லுகிறார், அந்த காலத்துல பலி செலுத்துவாங்க. தாவீது சொல்லுகிறார், ஆண்டவரே பலிகளில நீங்க பிரியமா இல்ல ஆண்டவரே. பிரியமா இருந்தீங்கன்னா நான் செலுத்துவேன். உமக்கு பிரியமான பலிகள் ஆண்டவரே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான ஆவிதானப்பா அப்படின்னு சொல்லி தாவீது அழுதாரு. இன்னைக்கு ஆண்டவர் விரும்புகிறது அதுதான். நம்ம காணிக்கை கொடுத்து ஆண்டவரை ஏமாத்த முடியாது. ஏதோ கொடுத்து ஆண்டவரை ஏமாத்த முடியாது. ஆண்டவர் விரும்புற ஒரு விஷயம், நீங்க எவ்வளவு புரோக்கனா, எவ்வளவு உடைந்து போய் வர்றீங்க, நீங்க செஞ்ச தப்புக்காக எவ்வளவு வருந்தி வர்றீங்க, ஆண்டவரை நீங்க எவ்வளவு மிஸ் பண்ணிருக்கீங்கிறத ஃபீல் பண்ணி வந்தீங்கன்னா, பேதுரு ஆண்டவர் கேட்கும்போது சும்மா சொல்லல, ஆண்டவரை நான் உங்களை நேசிக்கிறேன்னு சும்மா சொல்ல, அவர் உடைந்து போய் அழுதுட்டே சொல்றாரு, தேவனே நான் உண்மை நேசிக்கிறேன், இயேசுவே உங்களை நேசிக்கிறேன்னு சொல்லி உடைஞ்சு போய் அழுது சொன்னார். என்றால் அந்த உள்ளம் உடையும் போது உண்மையான ஒரு அன்பு ஆண்டவர் மேல நமக்கு இருக்கணும். இன்னைக்கு சும்மா ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவரே பாவங்களை மன்னிங்கன்னு சொல்லிட்டு போறதுனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஆண்டவர் மன்னிப்பார் உண்மைதான். ஆனா மறுபடியும் நம்ம அதே தவற செய்வோம். இன்னைக்கு மறுபடியும் மறுபடியும் நம்ம தப்பு செய்யக்கூடாதுன்னு ஒரே ஒரு விஷயம், ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவர் உங்க சமூகம் தான்ப்பா, எனக்கும் உங்களுக்கும் நடுவுல ஏதோ ஒரு விஷயம் தடையா இருந்துச்சு, அதை நீக்கிருங்கப்பா. நிறைய விஷயம் உங்கள்ட்ட நான் தப்பு பண்ணதுனால நான் விலைக்கு வந்துட்டேன், நான் மறுபடியும் நான் உங்கள்ட்ட வரணும்னு ஆசைப்படுறேன். பேதுரு சொன்னது போல நம்ம சொல்லுவோமா, என்னை நேசிக்கிறான்னு கேட்கும்போது, நீ என்னை அன்பா இருக்கிறான்னு கேட்கும்போது பேதுரு சொன்னார், ஆமாண்டவரே நான் உண்மையில அன்பா இருக்கிறேன் ஆண்டவரே. தாவீது சொன்னார், ஆண்டவரே உங்களுடைய பரிசுத்த ஆவி என்னிடத்துல இருந்து எடுத்துக்கொள்ளாதுங்க ஆண்டவரே, நான் செஞ்ச தப்பு பெருசுதான்ப்பா, நான் அதுக்காக நீங்க என்ன விட்டு போயிடாதீங்க ஆண்டவர்னு சொல்லி தாவீது அழுதது போல இன்னைக்கு ஆண்டவர்ட்ட கேளுங்க. அந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம ஹானர் பண்ணுவோம். ஆண்டவர்ட்ட நம்ம மறுபடியும் திரும்பி வருவோம். ஆண்டவர் நம்ம எப்பொழுதுமே சேர்த்துக் கொள்வதற்கு ஆயத்தமா இருக்கிறார். ஆண்டவரே, ஜெபித்த ஒவ்வொரு மேலும் இந்த கிருபை இருப்பதற்காக நன்றி. இன்று இரவுல யார் யாரெல்லாம் அவங்களுடைய பழைய சின்ன வயசுல பண்ண பொருத்தனைகளை மறுபடியும் அவங்க நிறைவேற்றட்டும் ஆண்டவரே. யார் யாரெல்லாம் ஆண்டவரே நான் உங்களுக்காக இப்படி வாழ்வேன் என்று சொல்லியிருக்கிறாங்களோ, தாவீது ஒரு காலத்துல பொருத்தனை பண்ணியிருந்தாரப்பா. ஆண்டவரே, நீங்க உங்களுடைய ஆலயத்தை கட்டுற வரைக்கும் நான் ஆண்டவரே நான் என் படுக்கையின் மேல ஏற மாட்டேன், உங்களுடைய ஆலயம் தான் எனக்கு முக்கியம்னு சொல்லி, உங்களுடைய கர்த்தருடைய பெட்டி தான் முக்கியம்னு சொல்லி தாவீது ஒரு நாள் இருந்தானப்பா. அந்த பொருத்தனைய மறந்ததுனாலதானே போய் பாவம் செஞ்சாரு. கர்த்தருடைய பெட்டி யுத்தத்துல இருக்கும்போது தாவீது வீட்டுல படுத்து கிடந்ததுனால தானப்பா அந்த பெரிய ஒரு தவறை செஞ்சாரு. இன்னைக்கு யாராவது தங்களுடைய பொருத்தனைகளை மறந்திருப்பார்கள் என்றால் மறுபடியும் நினைப்பூட்டுங்க. அந்த பொருத்தனை அவர்களை நிறைவேற்றட்டும். இந்த கருத்துல வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கிறேன். யாரையாவது வியாதியோடு வந்திருப்பார்கள் என்றால் அவங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். விசேஷ விதமாக ரூபா சிஸ்டர் அவங்களுடைய தகப்பனருக்காக நான் ஜெபிக்கிறோம். இந்த குடும்பத்தின் மேல உங்களுடைய கரம் இருக்கட்டும். அவங்க எங்க இருந்தாலும் உங்களுடைய கிருபை அவர்களோடு கூட இருந்து வழிநடத்த முடியும் நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, முத்துப்பாண்டி அவங்களுக்காக நன்றி. அந்த ஆக்ரேஷன் நேற்றைய தினத்துல அவங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா நீங்க நடத்தி கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. அந்த ஜெபித்த ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க. மீண்டும் நாங்க நாளைக்கு சந்திக்கிற வரைக்கும் உங்களுடைய கிருபை இருக்கட்டும். நாங்க இன்னைக்கு இரவு போகும்போது ஆண்டவரே, நாங்க வழக்கமா ஆண்டவர் என்கிட்ட பேசிட்டாரு அவ்வளவுதான் முடிஞ்சதுன்னு போகாம, இரவு தாவீது அழுதது போல நாங்களுடைய சமூகத்துல விழுந்து கிடக்கிறதுக்கான கிருபை தாங்க. எல்லா துதிக்கான மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென்.